செங்கண் பார்வையாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 தேர்தல் பற்றி, அந்த தேர்தலில் எப்படி சீமானும் வேல்முருகனும் திமுகவின் கேடயங்களாக பயன்படுகிறார்கள் என்பதை பற்றி எனது கருத்தை இங்கே பதிவிடுகிறேன். திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் எல்லா வரி வகைகளும், வீட்டு வரி, கட்டண வரி, பத்திர கட்டண வரி போன்ற வரிகள் எல்லாமே உயர்ந்திருக்கின்றன. இதற்கு முன் பேசும் பொழுது திமுக ஆட்சி என்று பேசுவார்கள். இப்பொழுது ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் அந்த திராவிட ஆட்சி திமுக ஆட்சி என்கிறதை விட்டுவிட்டு அதற்கு வேறாக தெலுங்கர் ஆட்சி என்று சொல்லுகிற அளவிற்கு திமுகவின் செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் கடந்த 5 ஆண்டுகளில் மிதமிஞ்சிய லஞ்சம், ஊழல், காவல் நிலைய மரணங்கள், கஞ்சா போதை அளவு கடந்த அளவில் பரவுதல், பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, கோயில்களை இடித்தல், பண்பாட்டு சீரழிப்பு ஆகியன அதிகமாக உள்ளன. இதன் விளைவாக பொதுவாக மக்கள் பேசிக்கொள்வது என்னவென்றால், திமுக இந்த தடவை தோல்வியை தழுவும். அதற்கு அவர்கள் சொல்லும் காரணங்கள், பல காரணங்கள் இருக்கின்றன. அதன் காரணமாக இந்த தேர்தலில் தோல்வியை தழுவும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த திருவாளர்கள் சீமானும் வேல்முருகனும் அவர்களும் தனித்து நிற்பதன் மூலமாக மற்ற கட்சிகளுக்கு போய் சேரும் அந்த ஓட்டுகளை சிதைப்பதன் மூலம், குறைப்பதன் மூலம், அவைகளை தான் பெறுவதன் மூலம் இவர்கள் மறைமுகமாக திமுகவிற்கு, அதாவது கேடயங்களாக திமுகவுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கடந்த 5 ஆண்டுகளில் திமுக என்ன கொடூரங்கள் செய்தாலும், கஷ்டப்படுத்தினாலும், அதனால் பெரிய பாதிப்பை பெற இருந்தாலும், இந்த இரு கேடயங்களின், அதாவது சீமான் மற்றும் வேல்முருகனின் உதவியினால் மீண்டும் திமுக ஆட்சி அமைகிற அளவுக்கு வந்து நிற்கும். இத்துடன் இந்த காணொளியை முடித்துக் கொள்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.